ஒரு நடிகர் சங்கம்ன்றது நடிகர்கள், நடிகைகள ஒண்ணு சேர்க்கறது தான் சங்கம்னு அர்த்தம். ஆளாளுக்கு மூஞ்ச திருப்பிட்டு நவகிரகம் மாரி இருந்தா அதுக்கு பேரு சங்கம் கிடையாது. நடிகர் சங்கம்ல தான் நாங்கலாம் டான்ஸ் கிளாஸ்லாம் போவோம். ஆ. கலா மாஸ்டரோட ட்ரெய்னிங் அங்க தான் நடக்கும். டான்ஸ் கிளாஸ் இருக்கும். டெய்லி காலையில 7, 7:30 மணி ஆனா நாங்க எல்லாரும் நானு, விக்ரம் சார், நெறைய பேர், இது நெறைய எந்த வருஷம் ஆர்டிஸ்ட். மேம் இது? இது வந்து 90ஸ்ல நாங்க எல்லாரும் மார்னிங் போனீங்கன்னா ஒரு 20, 30 பேராவது ஆர்டிஸ்ட்டுங்க ப்ரெசென்ட் பிஸியா இருக்கிற ஆர்டிஸ்டே இருப்பாங்க அங்க. நாங்க எல்லாரும் டான்ஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு வெளியில ஒரு சின்னதா ஒரு கேண்டீன் இருக்கும். அங்க போய் நாங்க வந்து இந்த தக்காளி சாதம் விப்பாங்க, உப்புமா விப்பாங்க, பொங்கல்லாம் விப்பாங்க. சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பி போவோம். அது எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? அது யூ ஓன்ட் பிலீவ். அந்த அட்மாஸ்பியரே அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஆனா இப்போ என்ன தெரியல, எல்லாம் அப்படியே எல்லாம் விலகி போய் எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கத்துல இருக்காங்க. நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நிறைய பிரச்சனைகள். ஒண்ணா டிராவல் பண்ணியிருப்பீங்களா நிறைய வருஷம்? என்னென்ன இல்ல விஷயங்கள் எனக்கு அங்க நாங்க கிளாஸுக்கு போவோம் நாங்க. அது அதே மட்டும் தான். மாதிரி வந்து ஏதாவது யூனியன் மீட்டிங்ஸ் இருந்தா ம். அதுக்கு போவோம். அடிக்கடி சந்திக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ. அப்ப நான் சென்னையில தானே இருந்தேன் நானு. வி ஆல் யூஸ் டு கம். எந்த நியூ ஃபேஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அங்க தான். நாங்க போய் அங்க பிராக்டிஸ். அதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு நான் பேருன்னா ஒரு 10, 20 பேர் சொல்லுவேன் நான். நிறைய பேர் அங்க இதுல இருந்து வந்திருக்காங்க வெளியில. இது நடிகர் பண்ண சங்கம் கட்டடம் ரெடி ஆயிருக்கலாம். அதை ஒரு சங்கமா மாத்துறது வந்து யார் கையில இருக்குன்னு தெரியல. ஒரு நடிகர் சங்கம்ன்றது நடிகர்கள், நடிகைகளை ஒண்ணு சேர்க்கறது தான் சங்கம்னு அர்த்தம். ஆளாளுக்கு மூஞ்ச திருப்பிட்டு நவகிரகம் மாதிரி இருந்தா அதுக்கு பேரு சங்கம் கிடையாது. அப்படிதான் இருக்கு இப்போ அது.